கிறிஸ்தவ மதத்தை இயேசு ஸ்தாபனை பண்ணார், புத்த மதத்தை புத்தர் ஸ்தாபனை பண்ணார். ஒரு மதத்துக்கும் ஸ்தாபகர்கள் இருக்கிறாங்க. இந்து மதத்துக்கு ஸ்தாபகர்கள் இல்லைன்றது உண்மை கிடையாது. ஸ்தாபனை பண்ணது யாருன்னு தெரியலன்றது தான் உண்மை. யாராலும் ஸ்தாபனை செய்யப்படாத ஒரு தர்மம் இவ்வளவு நாள் இருக்க முடியுமா? எத்தனை அந்நிய படையெடுப்புகள் வந்தது. மற்ற எல்லா நாட்டையுமே ஒன்று கிறிஸ்தவ நாடாக அல்லது முஸ்லீம் நாடாக மாற்ற முடிந்தவர்களால் இந்தியாவை மட்டும் ஏன் மாற்ற முடியல? ஸோ அந்தளவுக்கு இந்து தர்மம் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதை ஸ்தாபனை செய்தவர் மற்ற அனைத்து தர்மங்களையும் விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவராக இருந்திருக்கணும். ஏன்னா மற்ற மதங்கள் எல்லாமே அதிகபட்சமாக 2500 வருஷம் அதுக்குள்ளே தான் ஸ்தாபனை ஆகியிருக்குது. ஆனால் இந்து மதம் எப்போ ஸ்தாபனை ஆச்சு தெரியுமா? 5000 வருஷத்துக்கும் முன்னாடி ஸ்தாபனை ஆனது. ஸோ அப்போ ஏன்